மேகமலையுடைய டெட் எண்ட் பிளேஸ் இது. ஸோ மகாராஜாமேட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கூடலூருடைய வியூ பாயிண்ட் கிடைக்கும். கூடலூர் லோயர் கேம்ப். ஸோ அதோடைய வியூ பாயிண்ட் நம்மளால பார்க்க முடியும். அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா தூரத்தில் தண்ணி. ஸோ இது வந்து இரவங்கலாருடைய டேம், இது நீர்த்தேக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பர்மிஷன் இருந்தது, இப்போ பர்மிஷன் கிடையாது. அங்கே ஏதோ சம் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மகாராஜாமேட்டுக்கு போகிற வழி இதுதான். ரொம்ப சிரமம்லாம் இல்லை, ஒரு 200 மீட்டர் தான், ஈஸியாக நடந்துடலாம். மகாராஜாமேட்டு போகிறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வனத்துறையினர். வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி மேகமலையில் அகாமடேஷன் எங்கே ஹோட்டல் இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். மேகமலை ஒன் டே ட்ரிப்பு வரவங்களுக்கு பேச்சியம்மாள் ஹோட்டல் அப்படின்னு ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இங்கே தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஸ்டே பண்ணுற இடத்துலேயே சமைச்சு கொடுப்பாங்க. இங்கே அகாமடேஷன் விரல விட்டு என்ற லெவல் தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் புக் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. மேல் மணலாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம. இங்கே தான் ஜெய்பீமோடைய மூவி எடுத்துப்பாங்க ஒரு சீனுங்க. ஸோ சூர்யா சார் வருவார், அந்த சின்ன பாப்பா வரும்ல, அந்த சீனை வந்து இங்கே தான் எடுத்தாங்க. நீங்கள் மேகமலை வரத்துக்கு சரியான காலங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் வரும்போது டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நம்மளுக்கு வந்து மேகமலையை ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதத்துல தான் கிடைக்கும். ஒரு டைம் அந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். இது பக்கத்துலேயே எஸ்டேட் பங்களாவும் இருக்கும். செம்ம பிளேஸ் இது. இதை பார்த்தீங்களா, இதுதான் இந்த எஸ்டேட் பங்களாவில் நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டேமுடைய வியூ நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும்போது, தண்ணி நிறைய இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே 3 கிராமங்களை நம்ம வழியில் பார்க்க முடியும். மேகமலை பொறுத்த வரைக்கும் அகாமடேஷன் நிச்சயமாக பட்ஜெட்டுக்குள்ளே வராது. ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் வந்து போனோன்னாக்கா அக்டோபர், நவம்பர், டிசம்பரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மேகமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் தான். நம்ம எந்த மாதத்தில் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதத்துக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே மது பிரியர்களுக்கும் மதுக்கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஹைவேஸ் டேம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வைகை டேம் உருவாகிற இடம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 கோடி மக்கள் பயன்படுற அளவுக்கு நீர் ஆதாரம் வைகை அணை பிறக்கும் இடமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து மகாராஜாமேட்டுடைய வியூ பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் மேகமலைக்கு 2014 வந்துட்டுருக்கேன். அந்த 2014, 16, 17 அந்த டைம்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரவே முடியாது. சாலை வசதிகள் கிடையாது, அதனால் இங்கே வர முடியாது. இந்த டைம் நான் வந்தேன், நம்மளுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் மேலே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு நெல்லியம்பதியில் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதுதான் ஞாபகப்படுத்துது. மகாராஜாமேட்டு மேலே நான் இருக்கேன், எனக்கு கீழே தான் மேகங்கள் எல்லாமே இருக்குது. மேகமலை இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஆண்டுகளில் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி கமர்ஷியல் பிளேஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்டா அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த இடம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வால்பாறையும் இவ்வளோ தான் அமைதியாக இருக்கும், இப்போ அதுவும் கமர்ஷியல் பிளேஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிரைவிங் பண்ணிவிட்டு ரெஸ்ட் டைமில் ரெஸ்ட் எடுக்காமல் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து பதிவு செய்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மேகமலை வரல, மேகமலை வந்ததுனால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் போகும்போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ எடுத்து பதிவு செய்யலாம் அப்படின்னு. மேகமலை வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.